Hello, good evening. Good evening. Good evening, ma'am. Good evening, ma'am. Last time பார்த்த சாப்டரோட நேம் என்ன மேம்? Ma'am, ஹலோ revise பண்ணலாம் ma'am. ஹைட்ரஜன் அண்ட் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அந்த Yes, ஹெட்டிங் தானே நம்ம பார்த்தோம். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம வந்து வி லேர்ன் ஒன்லி அபவுட் தி ஹைட்ரஜன் அலோன். ஹைட்ரஜன் மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா? ஹைட்ரஜன் சிம்பிள் என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஹைட்ரஜன் சிம்பிள் என்ன? H, ma'am. ஹெச். ஸோ ஹைட்ரஜன் சிம்பிள் வந்து ஹெச். ஸோ இது எங்கே இருக்கு, எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க பீரியாடிக் டேபிளில்? First group, ma'am. ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான். முதல்ல வந்து இது ஆல்கலி மெட்டல்ஸ் ஃப்ளோரின் ஹாலஜன்ஸோட அட்டாச் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தோன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்கலி மெட்டல்ஸோடவே ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸோடவே வந்து நிறைய இருக்கனால இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பில் போட்டிருக்காங்க இல்லையா? அடுத்தது என்ன பார்த்தோம்? ஹைட்ரஜனுடைய ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். என்ன டூ காம்பவுண்ட்ஸ், என்ன இம்பார்ட்டன்ட் டூ காம்பவுண்ட்ஸ் என்ன பார்த்தோம்? அதில் என்னென்ன வாட்டரும் H2O, அண்ட் ஹைட்ரஜன் then பெராக்சைடு. hydrogen ஹைட்ரஜன் peroxide. பெராக்சைடு. ஸோ இதோடைய அதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து வாட்டர் வந்து ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னா எல்லா இதுக்கும் வந்து கரைக்கிறதுக்கு நம்ம வாட்டர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நவ் வில் மூவ் ஆன். இப்போ இது மாதிரி வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கெமிஸ்டெல்லாம் சேர்ந்து எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிமிலராக இருக்கோ அதெல்லாம் வந்து குரூப் வைஸாக வந்து பிரித்தாங்க. இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ ஹைட் வைஸ் வந்து இப்போ நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஹைட் வைஸில் 5.1 இருக்கவங்ககிட்ட ஒரு குரூப்பு, 5.2 ஃபீட்டில் இருக்கவங்க ஒரு ஒரு குரூப். அப்போ நம்ம இது மாதிரி பிரிச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாகும் இல்லையா? அதே அந்த சிமிலாரிட்டிஸ் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அது வந்து குரூப் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. பீரியாடிக் டேபிள் பற்றி படிச்சிருக்கீங்களா? பீரியாடிக் டேபிள் படிச்சிருக்கீங்களா மேம்? Yes, ma'am. Good evening, ma'am. பீரியாடிக் டேபிள். குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங்மா. பீரியாடிக் டேபிள் என்ன என்ன வச்சுருப்பாங்க, என்னென்ன அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க இந்த டேபிளில், பீரியாடிக் டேபிளில் என்னம்மா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? அதில் மெட்டல்ஸா, எலிமெண்ட்ஸா, நான் மெட்டல்ஸா, என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பீரியாடிக் டேபிளில்? என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பீரியாடிக் டேபிளில்? ஹலோ, பீரியாடிக் Ma'am, டேபிள் என்ன அரேஞ்ச் elements. பண்ணி? வெரி குட். எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நியர்லி வந்து 118 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது அந்த பீரியாடிக் டேபிளில். 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹைட்ரஜன் மாதிரி வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ நம்ம எலிமெண்ட் ஹைட்ரஜன் எடுத்தாவே எப்படியோ வந்து ஒரு 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 10 பக்கம் போச்சு. அப்போது அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் படிக்கணும், அப்புறமா அதை ரிமைண்ட் பண்ணும், அப்படியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப் வைஸாக வந்து பிரித்தாங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ எப்படி பிரித்தாங்கன்னா எஸ் அப்படின்ட்டு, ஏன் அந்த லெட்டர்ஸ் வந்து எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக்கு, எஃப் பிளாக் அப்படின்ட்டு வந்து எலிமெண்ட்ஸாக வந்து 4 டைப்பாக வந்து பிரித்தாங்க. இதெல்லாம் என்ன லெட்டர்ஸ் இது? ஏன் ஏபிசிடியில் வந்து 24 லெட்டர்ஸ், அதில் வந்து இதை மட்டும் ஏன் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் ஏன் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இது எஸ்பிடிஎஃப்னா என்னம்மா? இதெல்லாம் என்ன இது, என்ன சொல்லுவாங்க இதை? ஆர்பிட்டல் சொல்லுவாங்களா, ஆர்பிட் சொல்லுவாங்களா, சப்ஷெல் சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க இந்த இதுக்கு 4க்கும்? எஸ்பிடிஎஃப் என்ன சொல்லுவாங்க? Ma'am, subshells. வெரி குட். சப்ஷெல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம? சப்ஷெல்ஸ்னா என்னது அது? இது எல்லாமே வந்து சப்ஷெல் சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ஆர்பிட்டல்ஸ். ஷெல் முதல்ல வந்து இப்போ போர்ஸோட மாடல் நம்ம வந்து இது நம்ம லோயர் கிளாஸ்லேயே பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 4னா எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுவீங்க? அட்டாமிக் நம்பர் ஒரு
3னா எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுவீங்க? ஆட்டம்ஸ்ல எப்படி போடுவீங்க? இது என்ன சென்டர் இருக்கிறது நியூக்ளியஸு. இந்த ஷெல்ல வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? இந்த 3 அட்டாமிக் நம்பர் 3னா 3 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் அப் பண்ணுவீங்க இந்த 2 ஷெல்ல? ஃபர்ஸ்ட் ஷெல் எத்தனை போடுவீங்க? செகண்ட் ஷெல் எத்தனை போடுவீங்க? ஒவ்வொன்னும் வந்து இந்த Ma'am, ரிங் இருக்கு first இல்லையா? cell 2, ma'am. ஆ. Second cell 1. வெரி குட், வெரி குட். கரெக்ட். இப்ப வந்து எப்படி அந்த அந்த நம்பர்ஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஷெல்ல எவ்வளோ யூசுவலா வந்து ஃபில் அப் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஷெல்லுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? செகண்ட் ஷெல்லுடைய கெப்பாசிட்டி? தேர்ட் ஷெல்லுடைய கெப்பாசிட்டி? சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு இப்ப நீங்க 2 சொன்னீங்க. இதே நீங்க வந்து வேற தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ரிங்ல 1 செகண்ட் ரிங்ல 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் ரிங்ல 2 போடணும். செகண்ட் ரிங்ல 1 போடணும். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது ஃபர்ஸ்ட்ல வந்து 2 தான் போடணுன்ட்டு. என்ன கான்செப்ட் வச்சு சொன்னீங்க? இந்த போர்ஸோட ஆட்டம் மாடல் படிச்சீங்க இல்லையா? அதுல வந்து 2n² ஃபார்முலா இருக்கும் பாருங்க. 2n² ஒவ்வொரு ரிங்லயும் வந்து எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணணுன்ட்டு இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபில் அப் வந்து யூஸ் ஆகும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ரிங்ல எவ்வளோ போடணும்னா, அந்த n அப்படின்னு போட்டீங்கன்னா, ஸோ யூ வில் கெட் வந்து n 2 இன்டூ 1 வந்து 2. அப்போ ஃபர்ஸ்ட் ரிங்ல 2 வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் போடணும். அடுத்து செகண்டுக்கு வேணும். செகண்ட் ரிங்ல என்னன்னா, இது வந்து ரிங் தட் இஸ் ஷெல்லுடைய நம்பர் அது. 2வது ஷெல்லுடைய நம்பர். இப்ப 2 இன்டூ 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா, 4 2 8 எலக்ட்ரான்ஸு. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ். அதே மாரி n 3னா 3 இன்டூ 3 ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர் 2 இன்டூ 3 ஸ்கொயர்ட் அப்படி போட்டிங்கன்னா 2 இன்டூ 9 வந்து 18 எலக்ட்ரான்ஸு. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ரிங்குடைய கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் ரிங் எவ்வளோ எலக்ட்ரான்ஸு? 2 எலக்ட்ரான்ஸு. செகண்ட்ல 8 எலக்ட்ரான்ஸு. தேர்ட்ல வந்து 18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டு இத வந்து நம்ம யூசுவலா போர் மாடல்ல பார்த்த இது. ஸோ இது மாரி நார்மலா வந்து ஷெல்ல ஃபில் பண்ணது. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷெல்லுக்கும் வந்து உங்களுக்கு சப் ஷெல் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்ப நம்ம என்ன பண்ண ஷெல்லுக்கு நேம் வந்து 1, 2, 3யும் குடுக்கலாம். இல்லன்னா வந்து கேஎல்எம் கூட சொல்லலாம். எல்லு, என் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஷெல்லுக்கும் வந்து நேம் கூட குடுக்கலாம். இது வந்து கே ஷெல்லு, இது எல் ஷெல்லு, இது ஷெல் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஷெல்லுக்கும் வந்து இதுவும் நேம் குடுக்கலாம். இல்லன்னா 1, 2, 3 கூட குடுக்கலாம். யூ கேன் கிவ் வந்து 1, 2 அப்படி கூட குடுக்கலாம் நீங்க. 1, 2, 3 அப்படி கூட குடுக்கலாம் நீங்க. ஸோ இப்ப இது இருக்குல்ல, ஏன் வந்து எஸ்ஸு, பிடிஎஃப் அப்டின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரிங்ல அதிலயே வந்து சப் ஷெல் இருக்கு. அதிலயே வந்து டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ இது நியூக்ளியஸு. இந்த ரிங் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன ஷெல்லு? கே ஷெல். இந்த கே ஷெல்லே வந்து சப் ஷெல் இருக்கு. இதுலயே வந்து உள்ள வந்து மைன்யூட்டா வந்து சின்ன ரிங் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து எஸ் ஷெல். அதே மாரி கே. அடுத்தது எல் எடுத்துக்கங்க. எல் எடுத்துக்கங்க. ஷெல்ல வந்து அதோடைய சப் ஷெல் என்ன இருக்குன்னா 2 ஷெல் இருக்கு. 1, 2 ஒண்ணு வந்து எஸ் ஷெல்லு, ஒண்ணு வந்து பி ஷெல்லு. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல. ஹலோ! ஃபர்ஸ்ட் லெசன்ல. Yes, ma'am. ஆ. அதே மாரி எம் எடுத்தீங்கன்னா, எம்ல வந்து அதே மாரி 3 இருக்கு. எஸ்ஸு, பி, டி. ஸோ வந்து 3 வந்து சப்ஷெல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் வந்து சப்ஷெல்ஸ் இது. சப்ஷெல்னா ஷெல்லுலயே வந்து இருக்கிற பிரிவு தான் நம்ம என்ன சொல்றோம்? சப்ஷெல் சொல்றோம். இது வந்து பெருசு பெருசா இருக்கு. இதெல்லாம் ஷெல்லு. ஸோ ஷெல்லுடைய பிரிவு தான் வந்து சப்ஷெல். இப்போ எஸ்பிடி அது மாரி வந்து ஒவ்வொரு ஷெல்லுக்கும் அதே மாரி 4த் ஷெல்லுக்கு வந்து எஸ்பிடிஎஃப் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்து இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதே மாரி எஸ்ஸு, பி, டி, எஃப். ஸோ வந்து எஸ்ஸு, பி, டி, எஃப் இது மாரி வந்து அ சப்ஷெல்ஸ் வந்து அதுக்குள்ளயே வந்து சப்ஷெல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம், ஷெல்ல தான் வந்து ரிங் எலக்ட்ரான்ஸ காமிப்போம். நம்ம லோயர் கிளாஸ்லலாம் வந்து படிச்சிருப்போம். அது இப்ப நீங்க சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் டயகிராம் போட்டேன் பாருங்க. ஸோ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டயகிராம்ல என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸ் வந்து இது மாரி தான் நம்ம வந்து அ ரிங்ல போட்டு அந்த ஷெல்ல போட்டு 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது மாரி வந்து அமையாது. ஆக்சுவலா வந்து அந்த சப்ஷெல்ஸ்ல தான் வந்து எலக்ட்ரான்ஸே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இப்ப நீங்க அ
இப்போ 5 எடுத்துக்கங்களேன். 5 எப்படி பிரிப்பீங்க? இந்த சப் ஷெல் எப்படி பிரிப்பீங்க? ஹலோ? 5 எப்படி பிரிப்பீங்க? மேம் 2 தென் 2 செகண்ட் செல்ல வந்து 3 மேம். சொல்லுங்கம்மா. 2 அடுத்தது 3 3. ஏன்னா செகண்டுக்கு வந்து 8 கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? 3 3 தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கு. இப்போ 10 இருக்கு. 10 எப்படி பிரிப்பீங்க? 2 8 மேம். 2 8. அதே மாரி வந்து 15 குடுத்தாங்கன்னா 2 8 5. 5. ஸோ இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஷெல்ல தான் காமிக்கும். இப்ப நான் வந்து 5க்கு எப்படி எழுதுவேன்னா, இது ஒரு ரிங் போட்டு, இங்க வந்து 2 எலக்ட்ரானு 2. ஸோ இது மாரி தான் நான் வந்து போடுவேன் இல்லையா? இது மாரி தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த டயகிராம்க்கு வந்து நம்ம யூசுவலா வந்து லோயர் கிளாஸ்ல போடுற மாரி ஃபர்ஸ்ட் ரிங்ல வந்து 2 எலக்ட்ரான் ஷெல்லுல, 2வது ரிங்ல வந்து இது ஒரு 3. ஆக்சுவலா நம்ம எப்படி எழுதுவோம்னா, இந்த இந்த இது இருக்கு இல்லையா? எஸ் உடைய கெப்பாசிட்டி எவ்வளவுனா, எஸ் சப் ஷெல்லுடைய எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வாங்கும்னா 2 எலக்ட்ரான்ஸ். அதோடைய கெப்பாசிட்டி 2 எலக்ட்ரான்ஸ். பி சப் ஷெல்லுடைய எவ்வளோன்னா 6 எலக்ட்ரான்ஸ். அதே மாரி வந்து டி சப் ஷெல்லுடையது 10 எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இது மாரி தான் வந்து பேசணும். இப்போ சப் ஷெல்ல வச்சு தான் பேசணும். நம்ம ஷெல்ல வந்து நம்ம வந்து நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ நான் அந்த 2, 3 வந்து 5 வந்து நான் எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ரிங்ல உள்ளேயே சப் ஷெல் வச்சு தான் எழுதணும் நீங்க எலக்ட்ரான்ஸ். இப்போ 1s2. அடுத்தது செகண்ட் ஷெல்லுடைய ரிங்ல வந்து 2 இருக்கு இல்லையா? 2 சப் ஷெல் சொன்னோம் இல்லையா? 2வது ரிங்ல வந்து உங்களுக்கு 2 சப் ஷெல் இருக்கு. முதல்ல எஸ்ல வந்து 2 எலக்ட்ரான் போட்டு, அடுத்து 2p1. இந்த 2 எல்லாம் என்ன காமிக்குதுன்னா, 2வது ஷெல்லுடைய சப் ஷெல் அப்படின்னு காமிக்கும். இப்போ வந்து 10 போட்டீங்க இல்லையா? 10 எப்படி எழுதுவீங்க? இதே மாரி சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரிங்ல, ஃபர்ஸ்ட்டு ஷெல்ல 2 எலக்ட்ரான். செகண்டு ஷெல்ல வந்து 2 சப் ஷெல் இருக்கு. அப்போ 2s2 அடுத்தது 2p6 அப்படி எழுதணும். ஏன்னா p உடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? 6 எலக்ட்ரான். அப்போ இது மாரி தான் நீங்க வந்து ட்ரை பண்ணணும். இது புரியுதா பாருங்க? மரியம்மா சாமுவேல், இது ஆல்ரெடி நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இத பத்தியெல்லாம் டீட்டெயிலா எடுத்திருக்காங்களா? ஹலோ? எஸ் மேம். இது எடுத்திருக்காங்களா இந்த மாரி உங்களுக்கு? சப்ஷெல்ஸ் வச்சு எஸ் எப்படி மேம். எலக்ட்ரான் இப்ப சொல்லுங்க பாப்போம். 7 அதே மாரி ஃபில் பண்ணி காமிங்க. 7 எப்படி எடுப்பீங்க? எப்படி எழுதுவீங்க சப்ஷெல்ல? மேம் S2 ஃபர்ஸ்ட் 1s2னா ஃபர்ஸ்ட் ரிங்ல ஒரு சப்ஷெல் இருக்குல்ல, அதுல வந்து நான் 2 எலக்ட்ரான் போட்டேன். அடுத்தது 2வது ரிங்க்கு வந்தேன். 2வது ரிங்ல வந்து 2 2s2 சப்ஷெல். ஆ 2s2 அடுத்தது 2 2p3. 2p3. ஏன்னா நம்மட்ட p வந்து 6 எலக்ட்ரான் வாங்க. ஆனா நம்மட்ட எவ்வளோ இருக்கு? ரிமைனிங் என்ன இருக்கு? அது போட்டுடணும். இப்ப சாமுவேல் சொல்லுங்க பாப்போம். சாமுவேல் இருக்கீங்களா? எஸ் மேம். சாமுவேல் சொல்லுங்கம்மா. 6 எப்படி போடுவீங்க? அதே மாரி இந்த இந்த கான்செப்ட்ல போடணும். சொல்லுங்க. 6 எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட்டு சப்ஷெல்ல எஸ் இருக்கான் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்டு சப்ஷெல்ல 2 எலக்ட்ரான் போட்டுடணும். அடுத்தது செகண்டு. ஹலோ? சாமுவேல் புரியுதாப்பா? இங்க பாருங்க. எஸ் மேம். புரியுதா? எப்படி ஃபில் பண்ணுவீங்க இந்த 6? ஃபர்ஸ்ட் ரிங்ல இருக்க சப்ஷெல்ல 2 எலக்ட்ரான் போட்டீங்க. அடுத்து 2வது ஷெல்லுக்கு வரீங்க. 2வது ஷெல்ல வந்து 2 சப்ஷெல் இருக்கு. என்னென்ன இருக்கு? 2sம் இருக்கு, 2pயும் இருக்கு. அது எழுதிக்கணும். அடுத்தது இப்ப நம்ம 6ல வந்து 2 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ரிங்ல போச்சு. மீதி 4 தான் இருக்கு. 4ல இவனுக்கு வந்து இவனுடைய கெப்பாசிட்டி வந்து 2 இவனுக்கு குடுத்துட்டோம். மீதி என்ன இருக்கு? இங்க போட்டு. புரியுதா பாருங்க? இது ட்ரை பண்ணுங்க பாப்போம். 9க்கு ட்ரை பண்ணுங்க. சாமுவேல் ட்ரை பண்ணுங்க நீங்க இத 9க்கு எப்படி ஃபில் அப் பண்ணுவீங்க சப்ஷெல்லு? மரியம், நீங்க ட்ரை பண்ணுங்கம்மா. 1s2 மேம். 1s2 அடுத்தது 2s2 வெரி குட். 2s2 அடுத்தது 2ps2 2p2 2s2 அடுத்தது 2p 2 2 எதுக்கு வரும்? உங்களுக்கு எத்தனை மொத்தம் 9 இருக்கு இல்லையா? ஆல்ரெடி 4 போச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? 5 இருக்கு இல்லையா?
P உடைய கெப்பாசிட்டி நம்மளுக்கு 6 இருக்கே, 6 எலக்ட்ரான்ஸ் அளவுல இருக்கே அதுக்கு. ஸோ நம்ம வந்து கெப்பாசிட்டி தெரியல. இது ஆ ஈச் சப்ஷெல்ஸோட அதான் S சப்ஷெல்லுடைய கெப்பாசிட்டி வந்து 2 எலக்ட்ரான். D உடைய கெப்பாசிட்டி வந்து இது P உடைய கெப்பாசிட்டி 6. F உடைய கெப்பாசிட்டி வந்து 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நிறைய போடும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ இது வரைக்கும் புரியுதாம்மா இங்க? இப்போ 3க்கு சொல்லுங்க பார்ப்போம். சாமுவேல் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. 3க்கு சொல்லுங்க. எப்படி சப்ஷெல்ல கொண்டு வருவீங்க? 1s2 1s2 அடுத்தது 2s1 வெரி குட் 2s. இப்போ புரிஞ்சுதா இது? இப்போ Yes, நீங்க ma'am. இது சொல்லுங்க இது மாதிரி நீங்க வந்து இப்போ 11 சொல்லுங்க பார்ப்போம். 11க்கு சொல்லுங்க சப்ஷெல் எப்படி ஃபில்அப் பண்றது? 1s2 ஃபர்ஸ்ட் ரிங்ல 2 ரிங் அவனுடைய சப்ஷெல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க. 2s2 2s2 அடுத்தது அந்த ரெண்டாவது ஷெல்ல 2 சப்ஷெல் இருக்கு. எஸ்ஸும் இருக்கு பி 2p6 6. இப்போ எவ்வளோ ஆச்சு டோட்டல் உங்களுக்கு? 10 ஆச்சு. மீதி என்ன இருக்கு? 1 தான் இருக்கு இல்லையா? அப்போ தேர்ட் ரிங்ல வந்து தேர்ட் ரிங்ல 3 சப்ஷெல் இருக்குன்னு 3 பாருங்க. தேர்ட் ரிங்ல 3 சப்ஷெல் இருக்கு பாருங்க. 3 சப்ஷெல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிங்ல ஒரே ஒரு சப்ஷெல்லு, ரெண்டாவது ரிங்ல 2 சப்ஷெல் இருக்கு. இதுல வந்து 2 இருக்கு, இது வந்து 3 இருக்கு. இந்த 4வது ஷிஃப்ட்ல 4. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. மீதி என்ன இருக்கு? 3s1. சரி இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா இது? Yes, ma'am. இது வரைக்கும் Yes, புரிஞ்சுதா ma'am. உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஏ வந்து எஸ், ஏன் எஸ் பிளாக் அப்படி எஸ் லெட்டர் வந்திருக்கு? ஆல்ஃபபெட்ல இவ்வளோ லெட்டர் இருக்கு, ஏன் வந்து எஸ் பிளாக் அப்படின்ட்டு அந்த எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அப்படின்ட்டு வந்ததுன்ட்டு தான், அதுக்காக தான் வந்து இது எடுத்ததே நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டை பற்றி படித்தோன்னா புக்கே வந்து முடியாது, அவ்வளோ இருக்கும் இல்லை ஒவ்வொரு எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்காக என்ன பண்ண குரூப் வைஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் குரூப் இப்போ வந்து நம்ம படிக்க போகிறது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஸ் பிளாக் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்னா, எஸ் பிளாக் எந்த எது எதெல்லாம் வரும்னா, எஸ் பிளாக்ல வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பும் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து குரூப் வைஸாக பிரிச்சுட்டாங்க. நம்மளுக்கு வந்து அது மாதிரி தனித்தனியாக பிரிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டடீஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். 118 எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறது முடியாத காரியம் இல்லையா? அதுக்காக வந்து ஒரு இதுவாக குரூப்பாக பண்ணி எஸ் பிளாக்ல எந்தெந்த குரூப் வரும்னா, ஃபர்ஸ்ட் குரூப்பும் அடுத்தது செகண்ட் குரூப்பும் வரும். எந்தெந்த குரூப்பு? ஃபர்ஸ்ட் குரூப்பும் செகண்ட் குரூப்பும் வரும். ஏன் இது எஸ் அப்படி வந்ததுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீரியாடிக் டேபிள் வச்சிருக்கீங்களா நீங்க? ஹலோ? Yes, ma'am. பீரியாடிக் டேபிள் இருக்கா? ஃபர்ஸ்ட் குரூப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் குரூப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்ட்டு? லித்தியம், சோடியம், ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். ஸோ வந்து முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குரூப் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐன்னு என்ன? என் என்ன? கே, ருபீடியம், சிஜிஆர்பி. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு அந்த ஏதாவது இந்த சிம்பிள் வச்சு எலிமெண்ட்டோட நேம் தெரியுதா பாருங்க. எல்ஐன்னா எந்த எலிமெண்ட்டு? என் என்ன எலிமெண்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். கேனா என்ன? கே என்ன எலிமெண்ட் அது? எல்ஐன்னா லித்தியம். என்ன எதுக்குன்னா சோடியம். பொட்டாசியம். கேனா பொட்டாசியம். இது ருபீடியம். அடுத்தது சீசியம். இது பிரான்சியம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குரூப்ல வச்சிருக்காங்க. இதாவது ஃபர்ஸ்ட் குரூப்ல வச்சிருக்காங்க. உங்களோட வந்து நம்ம லித்தியமுடைய எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சாவே எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். அது மாதிரி வந்து நம்ம நம்மளோட ஸ்டடி வந்து ஈஸியாக பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டும் போய் தனித்தனியாக படிக்கிறதை விட ஒரு எலிமெண்ட்டோட படிச்சாவே அந்த குரூப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து அந்த பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், பிரான்சியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏன் வந்து இது
இப்போ லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3. இது எப்படி பிரிப்பீங்க? அது இப்போ இதுல சப்ஷெல்ல வச்சு சொல்லுங்க பாப்போம். Ma'am, 1:2, ஆ 2:1. சமீரா 1:2 சொல்லுங்க. லித்தியம் அட்டாமிக் நம்பர் வந்து 3. இது எப்படி பிரிப்பீங்க? அட்டாமிக் நம்பர் இது எப்படி சொல்லுங்க? 1s2 2s1. இப்போ சோடியம் அட்டாமிக் நம்பர் வந்து 11. சாமுவேல் சொல்லுங்க பாப்பா, 11 எப்படி பிரிப்பீங்க? இப்போ பிரிச்சு 1 காமிச்சேன். is 2, 1s2 2 is 2, 2s2 அடுத்தது 2p p உடையது எவ்வளவு? 6. 6. டோட்டல் எவ்வளோ? 10 ஆயிடுச்சு. அடுத்தது 3s1. பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் வந்து 19. மரியம் சொல்லுங்க பாப்பா, 19 எப்படி பிரிப்பீங்க? Ma'am, 1:2, 1s2 2:2, 2s2 2p6, 2p6 3:2. இது வரைக்கும் 10. 3s2 அடுத்தது 3p 3p6, ma'am. 6 அடுத்தது எவ்வளோ ஆச்சு? 18 ஆச்சு இல்லையா? 19 இல்லையா? இது நம்ம வந்து அடுத்தது இது வந்து 3D இருக்கு. ஏன்னா வந்து நம்ம தேர்ட் ரிங்ல எத்தனை இருக்குன்னு சொன்னோம்? 3 சப்ஷெல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க, தேர்ட் ரிங் 3 D இருக்கு. ஆனா டிக்கு வந்து நம்ம ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்கு. டைரக்டா நம்ம வந்து 4sக்கு போயிடலாம். 4s1. ஸோ அந்த ஆர்பிட்டலுடைய லோயர் ஆர்பிட்டலுக்கு முதல்ல ஃபில்அப் பண்ணி அப்புறம் ஹையர் ஆர்பிட்டலுக்கு போற மாதிரி அது ஒரு கான்செப்ட் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இங்க பாருங்க. சொல்லுங்க, திருப்பம் சொல்லுங்க பாப்போம். மரியம் சொல்லுங்க திருப்பம். சொல்லுமா. 19க்கு எப்படி 1:2, பிரிப்பீங்க? 1s2 2:2, 2s2 2p6, 2p6 3:2, 3s2 3p6, 3p6 4s1. 4s1. இதுல எல்லாத்துலயும் பாக்குறீங்களா? என்ன என்ன இருக்கு? கடைசி எலக்ட்ரான் எங்க எதுல போய் முடியுது பாருங்க. கடைசி எலக்ட்ரான் எங்க போய் முடியுது பாருங்க. S block, ma'am. எஸ்ல தான் முடியுது. கடைசியில இருந்து அதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ்ல முடியுதுனால இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். இதே மாதிரி இங்க எல்லாத்துக்கும் ஒன்னொன்றுக்கும் போனீங்கன்னா நீங்க இதே மாதிரி இது வந்து 5s1ல முடியும். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து இது 6s1ல முடியும். இது வந்து 7s1ல முடியும். இதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி நான் இப்போ 3 எலிமெண்ட் போட்டாலே சிம்பிளா இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகர் போட்டு பார்க்கும்போது இது மாதிரி வந்து S1ல தான் வந்து எல்லாமே முடியுது. எல்லாம் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து என்ன இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து எஸ்ல தான் முடியுது. அதனால இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு படி. இப்போ நம்ம வந்து இந்த எலிமெண்ட்ஸை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது இதுக்கு வந்து என்னன்னா, ஏன் ஆல்கலி இதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ்க்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்கலி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆல்கலி இந்த ஃபர்ஸ்ட் குரூப் மெட்டல் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு தான் இன்னொன்று பேர் என்ன? ஃபர்ஸ்ட் குரூப் உடைய எலிமெண்ட்ஸ் உடைய பேர் என்னன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்து மீனிங் பிளான்ட் ஆஷ். இதுக்கு மீனிங் என்னன்னா பிளான்ட் ஆஷ். The word alkali derived from the alkali meaning வந்து plant as original source of alkaline. இது வந்து இதோட பிளான்ட் ஆஷஸ்ல தான் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கனால இதை வந்து நம்ம வந்து பிளான்ட் ஆஷ் அப்படின்ட்டு அந்த ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து அதோட மீனிங் வந்து லாட்டின்ல வந்து அந்த இதுக்கு பிளான்ட் ஆஷ் அப்படின்ட்டு அதோட அந்த அதனால தான் அந்த அந்த இது ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய அபண்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லித்தியம்
இது வந்து ஹைலி இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சோடியம் உப்பு தானே அது. பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இதெல்லாம். எல்லாமே வந்து ஃப்ரான்சியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டியா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃப்ரான்சியம் ஹைலி ரேடியோ ரியாக்டிவிட்டி இது. மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மினரல்ஸாவே எக்ஸிஸ்ட் ஆகும். இதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது அவுட்டர் மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னன்னா எல்லாமே வந்து NS1ல வந்து முடியுது இது. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? தட் இஸ் வந்து இப்போ எத்தனை எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ற கெப்பாசிட்டி எந்த எலக்ட்ரான் வந்து வெளில போகும்? உள்ள இருக்க எலக்ட்ரான் வெளில போகுமா? த வெளியில இருக்க எலக்ட்ரான் கடைசி ரிங்ல இருக்க எலக்ட்ரான் போகுமா? எலக்ட்ரான் வந்து எந்த எலக்ட்ரானுமே லூஸ் பண்ணாது. மேம் ஒரு கடைசி ஆட்டம் அப்போ நம்ம அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு இதுல? அந்த அவுட்டர் மோஸ்ட் ரிங்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? லாஸ்ட் 1 ஷெல்ல electron. 1 அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும் அதுக்கு? +1 தான். எல்லாமே வந்து இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து +1 ஆக்சிடேஷன். பாருங்க சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணி Na+. அதே மாரி வந்து அ பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியம்க்கு வந்து K+. லித்தியம் வந்து Li L+. ஸோ இது மாரி வந்து எல்லாமே வந்து யூனிட் பாசிட்டிவா தான் இருக்கு. தட் இஸ் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோவேலன்ட் கேட்டயன்ஸா இருக்கு. மோனோவேலன்ட் கேட்டயன்ஸ்னா என்னது? ப்ளஸ் இல்லையா? மோனோவேலன்ட் கேட்டயன்ஸா இருக்கு. அடுத்தது பார்த்தா அட்டாமிக் ரேடியஸ். இப்போ அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன? யூசுவலா ரேடியஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ப? இப்போ சர்க்கிள்ல ரேடியஸ்னா எது சொல்லுவோம்? ரேடியஸ் எதுமா? சர்க்கிள்ல மேம் மிட் பாயிண்ட்ஸ்ல இருந்து மிட் பாயிண்ட்ல இருந்து circumference. அவுட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது வந்து இதை வந்து ரேடியஸ் சொல்லுவேன் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு இதுக்கு இப்போ லித்தியமுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 3. இதை நான் வந்து உங்களுக்கு ஷெல்லே காமிக்கிறேன். ஏன்னா இது 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 சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான். இப்போ இங்க 2 இது. இப்போ இதோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த லித்தியமுடைய ரேடியஸ் எப்படி எடுப்பீங்க? எங்கேருந்து எது இருக்க எடுப்பீங்க? எங்கேருந்து Mid எடுப்பீங்க? point. இது வந்து ஆட்டமுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து சாம்பிள் எது வரைக்கும் எடுப்பீங்க இப்போ ரேடியஸ்? ஆட்டமுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து எது வரைக்கும் போகும்? கடைசி ஷெல் வரைக்கும். வெரி குட். கடைசி இதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். இது நான் வந்து நார்மல் ரேடியஸ் இல்ல ரிங்குடைய ரேடியஸ். இது வந்து அட்டாமிக் ரேடியஸ். இப்போ நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இப்போ சோடியம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் எடுத்துங்க. சோடியமுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 11. இப்போ 11 நான் ஃபில் பண்றேன். 11 எப்படி பிரிக்கலாம் சொன்னீங்க? நான் ஷெல்ல சொல்லுங்க. 2, 8, 1. இப்படிதானப்பா? அப்படிதானே? இப்ப நான் ஷெல்ல Yes, ma'am. போறேன். நம்ம சப்ஷெல் எதுக்கு பார்த்தோம்னா, அது ஏன் பிளாக் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து உள்ள போய் அந்த சப்ஷெல்ல பத்தி படிக்கிறதுக்கு தான் அது போனோம் நம்ம. இப்போ இது மாரி. இப்போ லித்தியம்க்கும் சோடியமுடைய அட்டாமிக் ரேடியஸ் இதுக்கு எப்படி அட்டாமிக் ரேடியஸ் சொல்லுவீங்க? இதோட அட்டாமிக் ரேடியஸ் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆட்டமுடைய சென்டர்லேருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் வந்து ரிங் வரைக்கும் தான் இதோடைய அட்டாமிக் ரேடியஸ். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமா தான் கம்மியாகுதா போக போக? அடுத்தது பாருங்க பொட்டாசியம் வந்து 19. இப்போ 19 எப்படி பண்ணுவீங்க? 19 எப்படி பிரிப்பீங்க? ஹலோ? 2, 8, 2, 8, 19 வந்து 2, 8, திருப்பி வந்து 3ல வந்து உங்களுக்கு எவ்வளவு? 18 எலக்ட்ரான்ஸ்ல இங்க 10 போச்சு. 10ன்னா நம்ம வந்து எப்படி போடணும்? எப்படி பிரிச்சோம் அந்த இதுக்கு? நீங்க பிளான்ட்டுக்கு எங்க பார்த்தோம்? இங்க பொட்டாசியம் பார்த்தீங்க. மேம் இங்க 9 எப்படின்னா மேம். 8 அடுத்தது 1. 8, 1. இப்ப எத்தனை ரிங் இருக்கு இப்போ இதுல? இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரேடியஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். 2, 8 திரும்ப இப்போ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு
என்ன ஆகுது உங்களுக்கு? சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? ஆ? இன்க்ரீஸ். எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஒவ்வொரு டைம் என்ன ஆகுது? ஒவ்வொரு ரிங் ஆட் ஆகுது பாருங்க. இப்போ லித்தியம்ல பார்த்தீங்கன்னா 2 ரிங் தான் இருந்தது. சோடியம்ல பார்த்தீங்கன்னா 3 ரிங் இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட்டு கே ஷெல்லு, எல்லு, எம் இல்லையா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா கே, 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 எல்லு, எம். கே, எல்லு, எம், என் அப்படின்ட்டு 4 ஷெல் வருது இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ரிங் வந்து ஒவ்வொரு ஷெல் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கு. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, டவுன் தி குரூப் வந்து டவுன் டவுன் தி நான் உங்களுக்கு ஏரோல காமிக்கிறேன். டவுன் தி குரூப் எப்படி காமிக்கிறது? டவுன் தி குரூப் டவுன் தி குரூப் டவுன் தி குரூப் இந்த டவுன் தி குரூப்னா கீழே இந்த மாதிரி டவுன் தி குரூப் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதாப்பா? மேம் ஹலோ, டிக்ரீஸ். இன் இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸா டிக்ரீஸாமா? ரேடியஸ் இப்பதானே பார்த்தீங்க பாருங்க. ஒவ்வொரு ஆட்டம்க்கு நான் ரேடியஸ் காமிச்சிருக்கேன். லித்தியம்ல சின்னதா இருந்தது இன்க்ரீஸ். அட்டாமிக். வெரி குட். இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொன்று பார்க்கும்போது உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ். இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒய் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ்னா when you go down the group from one element to another, in each from one element to another, one shell is get added up. ஒவ்வொரு ரிங் வந்து added up ஆகுறனால அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கும்? அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? அயானிக் ரேடியஸ்னா என்னது? ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணுது. அதனால ரொம்ப சேஞ்சஸா இருக்காது இல்லையா? அவ்வளோ வந்து இது இருக்காது உங்களுக்கு. ஸோ அயானிக் ரேடியஸ் என்ன ஆகுது? இன்க்ரீசஸ் down the group. சரியாப்பா இது? ரொம்ப அயானிக் ரேடியஸ் தானே அது. ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்ட பிறகு அயானா மாறிடும். பாருங்க, சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்ட பிறகு அயானா Na+ ஆகும். Na+ ஆகும்போது ஒரு ஷெல்லே போயிடும். ஷெல் போனா கூட அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, லித்தியமும் ஒரு எலக்ட்ரான் ரேடியஸ் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? தி லூசஸ் தர் வந்து ஆக்சிட் பீயிங் there is an increase in the number of shells, therefore atomic and ionic radius வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் போட்டா போதும். அடுத்த நெக்ஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து என்ன வரும்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்கு இது புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் பிசிக்கல் மேம். ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது ஏன் எஸ் பிளாக்னு சொன்னாங்க? இது வாட் த ரீசன் ஃபார் தி எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் சொன்னதுக்கு? மேம் லாஸ்டா எஸ்ஸோட எண்ட் ஆகுது மேம். லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போய் முடியுது? எங்க போய் முடியுது உங்களுக்கு? எஸ் பிளாக்ல வந்து முடியறனால அது வந்து எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட். அடுத்து பார்த்து நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன வரும் உங்களுக்கு? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல பாய்லிங் பாயிண்ட்டு, மெல்டிங் பாயிண்ட்டு, அதான வரும். என்னென்ன வரும் உங்களுக்கு? அதோட டென்சிட்டி என்ன, அதோடைய இது ரேடியஸ் என்ன, அதுதான் வரும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ். அப்படி பார்க்கும்போது என்னென்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னது? அது மேலே வந்து என்ன சார்ஜ் இருக்கு? எத்தனை எலக்ட்ரான் லூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? +1 +2? ஹலோ, +1 மேம். +1. ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் லூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கனால ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கு? அட்டாமிக் ரேடியஸும் அண்ட் அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? லித்தியம்ல இருந்து எப்படி போகுது அது? இன்க்ரீசிங்கா? டிக்ரீசிங்கா? நம்ம போடலாம் அது.
அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் ஆஸ் யூ கோ டவுன். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல லித்தியம்லேருந்து சோடியம், இந்த லித்தியம்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ அதிகமாக இருக்கு. ஸோ இது மாதிரி யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். ஸோ இன்க்ரீசஸ் வந்து இது மாதிரி போட்டுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. இந்த கான்செப்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, அயனைசேஷன் எனர்ஜினா எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் இல்லையா? ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணதுக்காக எவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணுறோமோ அதான அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ ஆட்டம் வந்து எலக்ட்ரான் வந்து சின்ன ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ஈஸியா, பெரிய ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ஈஸியா? எந்த ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ஈஸி? ஹலோ கவனி. சின்ன ஹலோ, ஆட்டம் மேம். ஏன் எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ஈஸியாமா? இப்போ லித்தியம் எடுத்துக்கலாம். நம்ம லித்தியமோ சோடியமே கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 3, இதில் வந்து 2 எலக்ட்ரான் போடுறேன், இதில் வந்து 1 எலக்ட்ரான் போடுறேன். ஸோ இதில் இது வந்து இது இது எப்படி பிரிக்கிறேன்னா 2, இது வந்து 2,1, இதுக்கு வந்து 2,8,1 அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா? என் ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். சின்ன ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ஈஸின்ட்டு என்ன சொல்லுங்க ரீசனு? நீங்க என்னம்மா சொல்றீங்க மரியம்? நீங்க என்ன சொல்றீங்க? மேம் இதுல இருந்து அதோட எலக்ட்ரான் ஃபோர்ஸ் ரிமூவ் கம்மியா பண்றது இருக்கும். ஈஸி. ஆ மேம் பெரிய என்னம்மா? ஆட்டம்ல இருந்தா மேம் ஈஸியா பெரிய ஆட்டம்ல இருந்தா மேம் ஈஸியா எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியும். தெரியாது. இல்ல மேம் பெரிய ஆட்டம்ல இருந்தா மேம் ஈஸியா எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியும். வெரி குட். ஏன் அது ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். எதை வச்சு சொல்றீங்க மேம் கரெக்டா அந்த நீங்க? நியூக்ளியஸை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால ஈஸியா அதான் மேம் ரிமூவ். வெரி குட், வெரி குட், வெரி குட். மாஷால்லா, வெரி குட், கரெக்ட். எப்படின்னா இங்க பாருங்க, இங்க நடுவில் வந்து நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு உங்களுக்கு? புரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டான்ஸ், இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்க புரோட்டான்ஸ் வந்து ப்ளஸ் சார்ஜ் இல்லையா? நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற இது. இப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட இருக்கிற ஆட்டம்க்கு வந்து இந்த புரோட்டான் என்ன பண்ணோம்னா புல் பண்ணிட்டே இருக்கு, இழுத்துட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா இது மைனஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து மைனஸ் சார்ஜ். ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த புரோட்டான் வந்து ப்ளஸ் வந்து என்ன பண்ணோம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். அட்ராக்ஷனில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ரொம்ப வந்து கிட்ட இருக்கனால இது என்ன பண்ணுன்னா இந்த புரோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானும் செகண்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்லாம் வந்து ரொம்ப வந்து புரோட்டானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா கிட்ட இருக்கனால வந்து இவங்க ப்ளஸ் மைனஸ்னால அட்ராக்ஷன். ஆனால் இது ரிங் அதிகமாக அதிகமாக இந்த புரோட்டானுடைய டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது உங்களுக்கு? நியூக்ளியஸுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அதிகமாக அதிகமாக அதோடைய பவர் வந்து அது மேலே எலக்ட்ரான் மேலே விழாது. இப்போ நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கோம், ஒரு செமினார்ல இருக்கோம். தூரமா இருக்க ஆளுங்களுக்குலாம் வந்து சவுண்டுக்கு அவ்வளவா கேட்காது. கிட்ட இருக்கவங்களுக்கு வந்து நல்லா கிளியரா கேட்பாங்க. அவங்க நல்லா கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா வந்து தூரமா இருக்கவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து ரீச் ஆகாது. இப்போ ரீச் ஆகாத போது அவங்க வந்து என்ன பண்ணலாம்? இருந்தா அந்த இதுல வந்து ஹால்ல இருக்கலாம். இல்லைன்னா அவங்க கூட வெளில கூட போயிடலாம். ஸோ அது நம்மளுக்கு அந்த இது கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாரி தான் இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. இந்த புரோட்டானுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இந்த எலக்ட்ரான் மேல வந்து லோவா தான் விழும். அவ்வளவா விழும். அப்ப நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜினா எனர்ஜி ரிக்வயர்ட் டு எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ டவுன் தி குரூப் அயனைசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் டவுன் தி குரூப் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டவுன் தி குரூப் மேம் டிக்ரீஸ். அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னா உங்களுக்கு as the size increase become easier to remove the electron from the outermost shell. ஸோ உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து அப்படியே கம்மியாகும் இல்லையா? ஸோ வந்து போக போக வந்து ஏன்னா சைஸ் பெருசாக பெருசாக நான் வந்து கொஞ்சம் எனர்ஜி. ஸோ டவுன் தி குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். வெரி குட். இதுதான் வந்து கான்செப்ட். நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னா எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஹேஸ் தி சைஸ் வந்து ஏன்னா டவுன் தி குரூப் என்ன ஆகுது உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு இல்லையா?
down the groupல வந்து because energy required to remove an electron வந்து from an atom. Atom தான் வந்து ionization energy. Because வந்து as size increases, as size increases down the group, இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து அயனைசேஷன் எனர்ஜி நான் வந்து அந்த நியூக்ளியஸுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து எலக்ட்ரான் மூவ் பண்ண. சாம்பிள் புரியுதாமா இது? ஹலோ ஹலோ, இங்கே பாருங்க மரியாம், இங்கே கவனிங்க. எஸ் மேம். அயனைசேஷன் எனர்ஜி என்ன சொன்னேன்னா, வாட் யூ மீன் பை அயனைசேஷன் எனர்ஜி? என்னமா Required to சொன்னாங்க? remove the எலக்ட்ரான் ரிமூவ் வந்து எலக்ட்ரான் ஃப்ரம் தி ஆட்டம் இல்லையா? அப்போ ஆட்டம் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு நம்ம டவுன் தி குரூப்ல பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் என்ன ஆகுது, அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து போக 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 ஒவ்வொரு ரிங் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. அப்போ சைஸ் என்ன ஆகுது, பெருசாகிட்டே இருக்கு. ஆஸ் தி சைஸ் வந்து இன்க்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீசஸ். அதான் வந்து அந்த கான்செப்ட் தோணும். அடுத்தது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இப்போ நீங்கள் எப்படி எழுதிங்க இதுக்கு? அயனைசேஷன் எனர்ஜிக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்ன்ட்டு லித்தியம். ஸோ அது சைஸ் வந்து இன்க்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி கீப் ஆன் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, வாட் யூ மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? இட் இஸ் தி எனர்ஜி, இது எனர்ஜி ரிக்வயர்ட்ல எனர்ஜி வந்து ரிலீஸ்டு, எனர்ஜி வந்து ரிலீஸ்டு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப், என்ன சொல்லலாம், it is the attract the shared pair of electron towards. அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஹைட்ரஜனுக்கு குளோரினோ ரெண்டு பேரும் வந்து எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவாங்க. அதில் வந்து குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கனால என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஷேரும் எடுத்துக்குது, ஹைட்ரஜனுடைய ஷேரை வந்து புல் பண்ணுது இல்லையா? அந்த கெப்பாசிட்டி அந்த எலக்ட்ரானிட்டு இட் இஸ் தி electron affinity தான் ரிலீஸ். electron affinity it is the capacity of the atom to attract the shared pair of electrons, to attract the shared pair of electrons. அன்னைக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்காமா? இது ஹைட்ரஜன் குளோரின் பார்த்தோமா? இவன் ஒரு எலக்ட்ரான் கொடுப்போம் பாண்ட் ஃபார்ம் பண்ண. ஆனால் வந்து குளோரினுடைய எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக தான் அட்ராக்டிங் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இவனுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹையாக இருக்கனால இது என்ன பண்ணுன்னா தன்னுடைய ஷேரும் இது பண்ணிக்கும், அப்புறமா ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானும் என்ன பண்ணும், இப்படி வந்து இழுத்துக்கும். அதனால நம்ம என்ன மேலே வந்து ஸ்மால் வந்து பார்ஷியல் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்கா? எங்கே படித்தோமா? Yes, எதில் ma'am. படித்தோம் நம்ம? ஞாபகம் இருக்கா? அந்த இதில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்ட்டு இந்த வேர்டை யூஸ் பண்ண நம்ம. ஸோ இதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் உடைய ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ். இந்த இதுக்கு என்ன பண்ண எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, electronegativity character increases due to the increase in the ionization enthalpy, decrease in the ionization. இதுல பாத்தீங்கன்னா electropositive character plus character இல்லையா? போக போகவும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் என்தால்பி கம்மியா இருக்கனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகும். இது மெட்டாலிக் கேரக்டர்னா உங்களுக்கே தெரியும். மெட்டாலிக் கேரக்டர் மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, மெட்டல் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்றது, அந்த கேரக்டர் மெட்டாலிக் கேரக்டர். மெட்டாலிக் கேரக்டர்னா இன்க்ரீசஸ் as we go, increases down the go, இன்க்ரீஸ் இது டிக்ரீஸ் அப்படின்னு படிக்கிறது தான் இந்த. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டெஸ்ட் படிச்சிருக்கீங்களா ப்ராக்டிக்கல்ல? ஃப்ளேம் டெஸ்ட்ன்ட்டு இந்த வேர்டு. ஹலோ, ஃப்ளேம் டெஸ்ட் படிச்சிருக்கீங்களா? No, ma'am.
ஃப்ளேம் டெஸ்ட் எப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கல்ல வந்து 2, 3 மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியும் குடுப்பாங்க. அதுல வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது என்னென்ன மெட்டல் இருக்கு அந்த மிக்ஸ்சர்ல அப்படின்ட்டு. அப்ப நம்மளுக்கு இந்த ஃப்ளேம் டெஸ்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ளேம் டெஸ்ட் எப்படி பண்றாங்கன்னா, அந்த சால்ட் குடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு சைனா டிஷ்ல எடுத்துக்கணும். சைனா டிஷ்னா கண்ணாடியோட பீங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? சைனா டிஷ்ல நம்மளுடைய சால்ட் இருக்கு இல்லையா? அத போட்டுக்கணும். சால்ட் போட்டு, அதுல என்ன பண்ணணுமா, கான்சன்ட்ரேட்டட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போடணும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து போட்ட பிறகு, அந்த கான்சன்ட்ரேட்டட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இதான் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இத போட்ட பிறகு, என்ன பண்ண நல்லா வந்து பேஸ்ட் மாரி மேக் எ பேஸ்ட். பேஸ்ட் பண்ணிட்டு, இதுல வந்து ஃப்ளேம் இருக்கும். நம்ம நார்மலான கேண்டில்லாம் இல்ல. இந்த புன்சன் ஃப்ளேம் அப்படின்னு புன்சன் ஃப்ளேம்ன்ட்டு இருக்கும். அது நல்லா ப்ளூயிஷ்ஷா இருக்கும். இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ்லலாம் வந்து ப்ளூ கலரா எப்பவுமே எரியாது இல்லையா? கொஞ்சம் ஏதாவது டஸ்ட் இருந்தா கலரே மாறும். ஸோ அந்த ஃப்ளேம்ல என்ன பண்ணும்னா, இந்த பன்சன் ஃப்ளேம் இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ்ல ஃப்ளேம் வருது இல்லையா? அது மாரி இந்த ஃப்ளேம் இருக்கும். இந்த ஃப்ளேம் வரும். அந்த கேஸ் கேஸ் மூலமா வந்து இந்த இந்த இது இது பன்சன் ஃப்ளேம் வந்து எரிய வைப்போம். எரிய வச்சு இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த பேஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன வந்து ராட்ல இது கிளாஸ் ராட் இருக்கு இல்லையா? இது ஒரு சின்ன இது மாரி கிளாஸ் ராட் எடுத்துக்கிட்டு, இது வந்து கிளாஸ் ராடு. கிளாஸ் ராட்ல இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இந்த பேஸ்ட்ட வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து அந்த பேஸ்ட்ட வந்து என்ன பேஸ்ட் வந்து என்னது? தட் இஸ் சால்ட்டு பிளஸ் கான்சன்ட்ரேட்டட் HCl போட்டு அந்த பேஸ்ட் என்ன பண்றோம், நம்ம இங்க வந்து இந்த ஃப்ளேம்ல காமிக்கும். இந்த ஃப்ளேம்ல காமிக்கும்போது, ஃப்ளேமுடைய கலர் வந்து மாறும். அந்த கலர் மாறுறத வச்சு நம்ம வந்து என்ன எலிமெண்ட் அப்டின்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லித்தியம்க்கு வந்து உங்களுக்கு கிரிம்சன் ரெட் இந்த டார்க் ரெட் இந்த பிரிக் ரெட் எல்லாம் இருக்குல்ல, அது மாரி கிரிம்சன் ரெட் கலர் வரும். சோடியம் என்னுடைய மிக்ஸ்சர்ல வந்து சோடியம் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த கலர் வந்து அந்த ஃப்ளேம் கலர் வந்து எல்லோவா மாறும். ஸோ இதான் வந்து ஃப்ளேம் டெஸ்ட். பொட்டாசியம் இருந்ததுன்னா, பொட்டாசியம்க்கு வந்து அது வந்து வயலட் கலரா இருக்கும். அந்த ஃப்ளேம் வந்து வயலட் கலர்ல மாறும். அடுத்தது ருபீடியம். ருபீடியம் வந்து அதே மாரி ரெட்டிஷ் வயலட்டா இருக்கும். ஸோ நம்ப இது வச்சு கூட நம்ம வந்து என்ன மெட்டல் அதுல இருக்கு அப்படின்னு சீசியம்ல பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர். ஸோ எப்படி ஃப்ளேம் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கிளாஸ் என்ன பண்றோம், ஒரு சைனா டிஷ் எப்படி இருக்குன்னா, நம்ம கிண்ணம் இது இருக்கு இல்லையா? கப்பெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாரி வந்து சின்ன அ கிண்ணம் இருக்கு இல்லையா? அது மாரி சின்ன கிண்ணமா இருக்கும். சைனா டிஷ் அது லேப்ல யூஸ் பண்றது. இந்த சைனா டிஷ்ல வந்து என்ன பண்றோம்னா, சைனா டிஷ்ல நம்ப என்ன நம்ம குடுத்துருக்க சால்ட் இருக்கு இல்லையா? அந்த சால்ட்ட போட்டுக்கிறோம். இங்க வந்து சால்ட் இருக்கு. பிளாக்கா இருக்கிறது சால்ட்டு. அதுல வந்து கான்சன்ட்ரேட்டட் HCl இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இது. அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அது வந்து நல்ல கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதுல போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாரி பண்ணிக்கிறோம். மேக் எ பேஸ்ட். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு, அந்த பேஸ்ட்ட வந்து ஒரு அ கிளாஸ் ராட்ல எடுத்துட்டு, அத ஃப்ளேம்ல அதாவது பன்சன் ஃப்ளேம்ல காமிக்கணும். அந்த ஃப்ளேம்ட கலர் வந்து அ ஃப்ளேம் ஆஃப் தி கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். அந்த ஃப்ளேம் கலர் சேஞ்சஸ். ஃப்ளேம் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாரி வந்து ஒவ்வொரு மெட்டலுடைய என்ன மெட்டல் இருக்கு அதுல அப்டின்ட்டு நம்ம இது வந்து ஃப்ளேம் டெஸ்ட் வந்து பிராக்டிகல்ல பண்ணுவாங்க. அ க கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே, இதுல வந்து என்ன மெட்டல் இருக்கு அப்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ளேம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் உங்களுக்கு? நெக்ஸ்ட் இதுல இன்னும் இது ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நெறைய இருக்கு. அடுத்த கிளாஸ்ல வேற பார்க்கலாம். ஸோ நடத்துனது வரைக்கும் பாருங்க. என்னென்ன நடத்தியிருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ? எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் என்ன என்ன எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் எந்தெந்த எலிமெண்ட்ஸ் வருது அதுல? எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் மேம் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப் அதாவது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸும் செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம படிக்க போறது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். என்னென்ன ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இதுல? என்னென்ன ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ்? மேம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், லித்தியம், ருபீடியம். சோடியம்,
பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் பிரான்சியம். ஸோ இதோடைய நம்ம அட்டாமிக் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு இல்லையா? 3, 11, 19 அது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 30, 37, 55, 87 அது மாதிரி அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதை ஏன் நம்ம வந்து எஸ் பிளாக் இதெல்லாம் வந்து S1 எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து S1 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? எங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது இல்லை எதில் முடியுது இது? எண்டு எதில் முடியுது பாருங்க. எதில் முடியுது உங்களுக்கு? எஸ் மேம். S1 அதாவது வந்து எஸ் ஆர்பிட்டல் அதாவது எலக்ட்ரான்ஸ் லாஸ்டா எண்ட் ஆகுது. அதனால இது வந்து எஸ் பிளாக்ல கொண்டு வந்துட்டோம். ஆனா எஸ் பிளாக்லயே வந்து 2 இருக்கு. S1 S2 இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து S1 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு வந்து ஏன் ஆல்கலி அப்படின்னு பேர் வந்து பிளான்ட் ஆஷஸ். இந்த பிளான்ட் ஆஷஸ்ல தான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ரெசென்ட் இருக்கனால இது வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்து இதுல அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆட்டமுடைய சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ்ல இருந்து அதுல அவுட்டர் மோஸ்ட் சின்னதா இருக்கு. சோடியம் கம்பேர் பண்ணும்போது சோடியமுடைய அட்டாமிக் ரேடியஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதே மாதிரி பொட்டாசியம் கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் பெருசா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு ரிங் ஆட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆப்வியஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிசிக்கல் செட் வந்து +1 இருக்கு ஆயிட்டே இருக்கு அப்படின்னு. அட் அண்ட் எலக்ட்ரான் ஆட்ஸா இருக்கும்போது ஹலோ எஸ் மேம். அதான் மேம். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுறேன் விட்டு விட்டு எண்டு கர்மி. ஓகேடா இது வரைக்கும் இது பண்ணு. You can அடுத்து பாருமா நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்தோம். மெட்டாலிக் கேரக்டர் ஃப்ளேம் டெஸ்ட் எப்படி பண்ணும் சால்ட் எடுத்துக்கிட்டு
கான்ஃபிடென்ஷியல் போட்டு பேஸ்ட் பண்ணி இந்த பன்சன் ஃப்ளேம்ல வந்து வந்து கலரை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன வாய்ஸ் கிளியரா இல்ல. நான் வேணா லீவ் பண்ணிட்டா? நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குப்பா, நீங்க லீவ் பண்ணலாம்ப்பா கிளாஸ். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூம்மா.